அன்புள்ளங்களுக்கு வணக்கம். எங்கே அண்ணன் இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்திருக்கிறாருன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு புது பஸ் ஒன்று ஹைதராபாத் ஆக்சுவலாக ரெகுலராக ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸுங்க, சுவாமி ஐயப்பான்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுது. அவனுக்கு புது வண்டி வந்து வால்வோவில் 9600 இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு வண்டி BS6. இந்த வண்டி வந்து கோயம்புத்தூர் ஹைதராபாத் ரெகுலர் சர்வீஸுங்க. டெய்லி 4 மணிக்கு வண்டி பார்த்தா கிளம்புது. அதுக்காக வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. தான் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக வந்திருக்கிறோம். பார்த்துடலாங்களா வண்டியை? பாருங்க. வெல்கம் டு வால்வோ பஸ்ஸஸ். எவ்வளோ வெரிஸ் போட்டுருக்குறாங்க வேறு, ஒரே இதெல்லாம் போட்டு வேறு லெவல் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அப்படியே மாலைகளையெல்லாம் போட்டு. நார்மல் ஒயிட்டு ஹாலஜன் பல்ப் தான், LED லியேட் இருக்குது. மேலே ஒன்று கீழே ஒன்று. இதில் DRL, கீழே ஃபாக் லேம்ப்பு. செமையாக இருக்குதுங்க வண்டி. மேலே வேறு இதில் சைடு மிரரில் இது வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து 350 HP. பழைய அந்த B11R இருக்குது வருங்க, அந்த வால்வோ வந்து உங்களுக்கு 410 HP. அந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா பெரிய போட்டோட இன்ஜின், அவ்வளோ பெருசு இருக்கும். இது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டுங்காட்டி இப்போ 350 HP. வால்வோவில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டுங்க. ஸ்வீடனில் தயாரித்து டைரெக்டாக இங்கே இம்போர்ட் பண்ணி வருது வால்வோ. கொஞ்சம் வண்டியே செம்ம லுக்காக இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு மற்ற பார்ட்ஸில் அப்படியே நான் காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு வந்து வண்டி கிளம்புதுங்க. நம்ம வந்து துவக்கம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அந்த என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடலாம். நேற்று சூப்பர், அருமை அருமை அருமை. அப்படியே அப்படியே வண்டி சுற்றி காமிச்சு வந்துடலாவா? ஸ்லீப்பர். ஓகே ஓகே. இதான் வண்டியினுடைய ஃபுல் லென்த்து பாருங்கள். அடேங்கப்பா, நான் ஒன்று பண்ணுறேனுங்க. இதே விஸ்க்கு நம்ம உடனே சொல்ல தெரியாது, மனப்பாடம் பண்ணி நான் இதனுடைய வண்டியினுடைய ஃபுல் லென்த்து வித்து பிரத்து நான் அந்த பக்கம் போடுறேனுங்க. நீங்கள் பார்த்துக்க. டயர் வந்து மிச்சிலின்ங்க. டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 295 80 22.5 டியூப்லெஸ். எல்லா விண்டோக்கும் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது. எல்லா விண்டோக்கும் மல்டி ஆக்சல் வால்வோ. இங்கே பாருங்க, டியூவல் வீல், இது சிங்கிள் வீலு. எல்லாமே மிச்சிலின் தான். 295 80 22 எக்ஸல் மல்டி. வண்டி ஓடுற சவுண்டு தெரியல வரும் ஒரு துளியும் கூட. இதான் வண்டி மாடலுங்க. 9600S வால்வோ சுவாமி ஐயப்பா டிராவல்ஸ் SAT. டெய்லைட் சூப்பராக இருக்குது, LED. செமையாக இருக்குது வண்டி பார்க்குறேன். ஆனால் ஒரு துளி இன்ஜின் நாய்ஸ் இல்லைங்க. பூரா பலூனு, வண்டி ஃபுல்லாக பலூனு. டயர் எவ்வளோ ஏர் வைக்கணும் அதுலேயே போட்டிருக்காங்க. மிச்சிலின்னு போட்டு 110 PSI. இதை ப்ளூ டேங்க், ஏட் ப்ளூ டேங்க்கு, டீசல் டேங்க்கு. டீசல் டேங்க் வந்து 540 லிட்டர் கெப்பாசிட்டி. ஏட் ப்ளூ வந்து 50 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த ஃபியூல் டேங்க் இங்கே இருக்குது 540 லிட்டர். அப்படி உள்ளே பார்த்துடலாங்களா? இந்த கேமரா பூரா சுவிச்சஸ் இங்கே இருக்குதுங்க. ஆட்டோமேட்டிக் வண்டி இங்கே வேறு. வால்வோ செம சூப்பராக, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நூடுல்ஸ் மேட் போட்டிருக்குறாங்க. பெட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. மேலே லக்கேஜ் வைக்கிறதுக்கு இது அந்த இங்கே ஒரு சாஞ்சிக்கிறதுக்கு, உட்காந்து சாஞ்சிக்கிறதுக்கு தலகாணி, கம்பளி. அது அந்த இதுக்கு இது அந்த கிளாஸ் பிரேக்கு. எல்லாம் சேஃப்டி இதுக்கு பரவாயில்ல. சரிங்க, நான் உங்களுக்கு மறுபடியும் அடுத்த வண்டி நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அது ஆக்சுவலாக கொஞ்சம் லேட் ஆகிருச்சுங்க நம்மளால். அதனால் வண்டியை இவ்வளோ நேரம் நின்றுதுன்னா பார்த்துக்கிங்களேன், ஒரே டிராஃபிக்குங்க கோயம்புத்தூரில். ஏன் கேட்குறீங்க? அதனால தான் இவ்வளோ லேட் ஆகி போச்சு. நான் உங்களுக்கு வண்டியினுடைய ஃபுல் டீட்டெயில் நான் அந்த இதில் போட்டிருக்கேங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஃபுல் டீட்டெயில். நீங்கள் பாருங்கள். வண்டி ஆக்சுவலாக கிளம்பியாச்சுங்க. டெய்லி ட்ரிப் கோயம்புத்தூர் டு ஹைதராபாத். ஏசி தண்ணி இங்கே தான் ஒழுகுதா கீழே? ஒரு துளி சத்தம் இல்லைங்க. ஃப்ரண்ட் வீல் 130. அங்கே பாருங்க, ஏர் வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு 130, பேக் வீலுக்கு 110. இல்லை இல்லைங்க,
பின்னாடி மட்டும் கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பேக்கில். என்ன லென்த்துங்க, செம்ம லென்த்து வண்டி. வண்டி பார்த்தா கிளம்புதுங்க. அங்கே பாருங்க எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. செம்ம சூப்பர், ஒரு துளி சத்தம் இல்லை, இன்ஜின் நைஸ். என்ன சொல்லுங்க, எத்தனை ஏறினாலும் கேபின் ரைடு தான். வண்டி எடுத்து மூவ் ஆகி போயிட்டு இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஏர் சஸ்பென்ஷன் அட்டகாசமாக இருக்குது, ஜெகஜோதியாக இருக்குது போங்க. அடேங்க சன்ரூஃப் இருக்குதுங்க, 2 சன்ரூஃப் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி மேலே ஏறி நிற்கலாங்களாமா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீட்டுக்குமே உங்களுக்கு வந்து எமர்ஜென்சி சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இந்த இதை ஆஃப் பண்ணிங்கன்னா முன்னாடி அங்கே இண்டிகேஷன் வரும் லைட்டு, உடனே டிரைவர் வந்து நிறுத்திடுவாங்க. நான் உங்களுக்கு அப்படியே காமிச்ச மாதிரி எல்லா இதுக்குமே ஹேம்மர் சுற்றி கொடுத்துருக்குறாங்க. இங்கே லக்கேஜ் வச்சுக்கலாம். மேலே 2 ஏசி ப்ளோயரு. ஆக்சுவலி இங்கே சென்டரில் ஸ்க்ரீன் வரும். இன்றைக்கி ஃபஸ்ட் நாள்ங்காட்டி போடல. எல்இடி லைட்ஸ் சின்னதாக 2, நல்ல பெரிய கிளாஸு, சிங்கிள் கிளாஸுங்க. இதுலேயும் உங்களுக்கு இது வந்துடுது சுற்றி அழகான 2 தலகாணி. மேலே அங்கே ஃபோன் வைக்கிறதுக்கு கீழே வந்து 2 யூஎஸ்பி குத்திக்கலாங்க. ஒரு இதில் 2 யூஎஸ்பி குத்திக்கலாம். இதுலேயும் தனியாக கொடுத்துருப்பாங்களாட்ட யூஎஸ்பி. அங்கே கொடுத்துருக்குறாங்க யூஎஸ்பி. செம்ம சூப்பராக இருக்குது. எல்லா தலகாணிலையும் வால்வோன்னு போட்டிருக்காங்க. ஃபுல் எல்இடி லைட்ஸு. கடைசியில் என்ன இருக்குன்னு அப்படியே பாட்டு வந்துடலாங்களா? வாங்க அப்படியே கடைசி வரைக்கும் போயிட்டு வரலாம். எத்தனை 32. ஹாய். எஸ், நல்லா இருக்கேன். எங்கே ஹைதராபாத் தான்? சூப்பர். ஓ, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஸ்டெப் ஏறி வருதுங்க மேலே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு ஏறி வருது மேலே. அப்படியே இதை விட இது கொஞ்சம் ஹைட்டு கம்மி. இது வந்து இந்த அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கடைசி சீட்டு நல்லா இருக்குங்க. ஆனால் பின்னாடி தான் இன்ஜின் இருக்குதுங்க. ஆனால் ஒரு துளி சத்தம் கேட்கலிங்க. வேறு லெவல். முதல் முறையாக பஸ் ரிவ்யூ. நம்ம டிஎம்எஃப் முதல்ல நிறைய கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அண்ணா பஸ் ரிவ்யூ பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. முதல் முறையாக இந்த வால்வோ பண்ணியிருக்கிறேனுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த வண்டி ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் போகணுன்னு ஆசை தான். கூடி சீக்கிரம் போயிடலாங்க. இதே ஐயப்பா ட்ராவல்ஸில் போகிறோம். கூடி சீக்கிரம் நம்ம வந்து வ்ளாக் பண்ணுறோம். இவங்களை வந்து மும்பையும் கூட இருக்குதுங்களாம்மா. இந்த ட்ராவல்ஸ் வந்து மும்பைக்கு இருக்குது, சென்னைக்கு. நம்ம சென்னை ரெகுலராக போயிட்டுருக்கோம். ஐயப்பா ட்ராவல்ஸ் நிறைய தடவை சென்னை போயிருக்கிறேனுங்க. மும்பைக்கு இருக்குது. நான் ஒன்று பண்ணுறேனுங்க, இவங்க கான்டாக்ட் நம்பர் வேணால் நான் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் வேணால் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டுங்க, எந்தெந்த ஊருக்கு வண்டி இருக்குது என்ன ஏதுன்னு. இந்தியாஸ் ஃபஸ்ட் வால்வோ 9600 ஃபஸ்ட்டு வண்டி. அருமையாக இருக்குது வண்டி. ஆக்சுவலாக வண்டி ஃபுல்லாக ஆகலை. எமர்ஜென்சி ஃபுட் ஸ்டெப், எமர்ஜென்சி எக்ஸிட், வால்வோ எல்லாம் ஒரே மாதிரி ஒரே சைஸ். எல்லா பெட்டும். சென்டர் ஸ்க்ரீன் மட்டும் இன்னும் போடலிங்க. எத்தனை வேணாலும் நம்மளுக்குங்க கேபின் ரைடு தான். முன்னாடிக்கு வந்துட்டு அழகாக வேடிக்கை பார்த்துட்டு போனால் தான் நம்மளுக்கு, ரோட்டை பார்த்துட்டு போனால் தான் நம்மளுக்கு ஒரு தனி இது. என்னதான் சொல்லுங்கள், கோடி ரூபா கொடுத்த வண்டி வாங்கினாலும் நம்மளுக்கு முன்னாடி கேபினில் கொண்டுட்டு போகிற சுகமே தனி தான். உள்ளே போய்க்கு வந்துட்டு போகிற அப்படி பார்த்தா பைபாஸ் டச் ஆக போகிறாங்க. நீலம்பூர் பைபாஸ்
நாங்கள் நின்றுருக்குறாங்க. ரித்திக்குமே ரகுமாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க வரைக்கும். இனிமேல் பின்னாடி வருவாங்க. இது ரன்னிங் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஈரோடு 84 என்ன ஸ்மூத்துங்க வண்டி. இந்த என்னது பட்டர் ஸ்மூத்துங்கிறாங்கல்ல, தமிழ் என்ன சொல்கிறது, வெண்ணெய் ஸ்மூத். அந்த மாதிரி நம்ம நெகு 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 நெகுன்னு ஒரு குண்டுக்குள்ளேயும் தெரிகிறதில்ல. என்னென்னு ஒரு சீட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குண்டுங்குழி ஏறி இறங்கும்போது அப்படியே ஆடுதுங்க சீட்டு. ஆல்ரெடி மோட்டர் சீட்டு பார்த்தீங்களா, ஆடுது பார்த்தீங்களா எப்படி ஆடுது. ஸ்பீடு பிரேக்கில் அதான் புஷ்பேக் சீட். அவர் சொன்னார் முதல்ல, அங்கே இருக்கு எப்படி ஏறி இறங்குது சீட்டு. அண்ணன் பேர் தான் மூர்த்திங்க. வண்டி வந்து 4 மணிக்கு கிளம்புது கரெக்டாக. டெய்லி கோயம்புத்தூர்லேருந்து காலையில் 7, 8 மணிக்கு ஹைதராபாத் போயிருங்க. டிராஃபிக் தகுந்த மாதிரி, பெங்களூர் டிராஃபிக் தகுந்த மாதிரி மெயினாக. ஏன்னா அங்கே தான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டிராஃபிக் முன்பின் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி போயிடும். இந்த வண்டி நேற்று ஆக்சுவலாக டெலிவரிங்க எடுத்தோன்னே. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ட்ரிப்பு. அதனால் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தார் நம்ம டிஎம்எஃப். இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லி. பெங்களூர் போங்கன்னாரு, வேலை இருக்குதுன்னு. சரி கண்டிப்பாக கூடி சீக்கிரம் இன்னொரு 1 வாரம் 2 வாரத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் அந்த வண்டியில் பெங்களூர் போவேன். சரி பெங்களூர் இல்லைங்க, ஹைதராபாத் உறுதியாக போவேன். எத்தனை கிலோமீட்டருங்க ஹைதராபாத்து? 1000 கரெக்டாக 1000 கிலோமீட்டர். கோயம்புத்தூர் டு ஹைதராபாத் 1000 கிலோமீட்டரு கரெக்டாக. 14 மணி நேரத்தில் போகுது கரெக்டாக. 13 மணி நேரம் 14 மணி நேரம். என்ன ட்ராவலிங், என்ன ரன்னிங் டைம்னு பாருங்க. இது புது வண்டிக்காட்டி உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து லிமிட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 70, 80. நார்மலாக பழைய வண்டி உங்களுக்கு B11 ஆராக இருந்தால் ஒரு 100, 120 சர்வசாதாரணமாக போகும் காலை வச்சால். அப்புறம் இது 350 ஹெச்பிங்காட்டி இது கொஞ்சம் பிக்கப் கம்மியாக இருக்குது. ஏன்னா மைலேஜ் பரவாயில்ல, மைலேஜ் ஓரளவுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். மைலேஜ் எப்படி 3 கிடைக்குன்னு நினைக்கிறேனுங்க. எனக்கு தெரிஞ்சு B11 2, 2.5 தான் கிடைக்கும். இது எப்படி ஒரு 3 கிடைக்கும். ரொம்ப நாள் ஆசைங்க பஸ் ரிவ்யூ. நம்ம டிஎம்எஃப் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த கனவு இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. எனக்கு அப்படியே முன்னாடி கேமராக்கு வர்றேன். எனக்கு ரிவர்ஸ் கேமரா எப்போவுமே ஆன்லேயே வச்சுக்கலாம். ஆன்லேயே இருக்குது வரேங்க. ரிவர்ஸ் கேமரா ஆன்லேயே இருக்குது. ஆட்டோமேட்டிக், அதுதான் ப்ளஸ்ஸு. அப்படியே ஜம்பிங் சீட் அப்படியே அலங்காமல் குழுங்காமல். பலூனா? ஓகே ஓகே ஓகே. செம்ம சூப்பருங்க. நல்ல ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க எப்படி கொள்ளுங்குதுன்னு சீட்டு. எனக்கு இதுதான் இருக்கிற பிடிச்ச ஹைலைட் இதுதானுங்க. சீட்டினுடைய புஷ் பேக், ஆட்டோமேட்டிக்கு. அதுக்கப்புறம் சிடி செட்லாம் கொடுத்துருவாங்களாட்டு இருக்குதுங்க. அழகாக வண்டி 80 ஒரே ஸ்பீடு 80 போயிட்டு இருக்குதுங்க. 7 போட்டுக்கிறார். ஏன்னா ஆட்டோமேட்டிக். எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 ரூபா வருதுங்க கிட்டத்தட்ட. ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டு கேட் எல்லாம் வரும்போது 2 கோடி. டேக்ஸு, இன்சூரன்ஸு, அப்புறம் இவங்க மெத்த, தலைவாணி, கம்பளி, சிக்கரிங்கு எல்லா விலையும் ஏற்றும் போது கிட்டத்தட்ட 2 கோடி 5 லட்சம் ரூபா வந்துடுது. 2 கோடி. நம்ம சிட்டு முன்னாடி போயிட்டு இருக்குது வேறு சிட்டு போயிடுச்சா பலூனு.
நல்லா காற்றுக்கு பறக்கும் உடையும். ஆமாம் ஆமாம், நல்லா காற்றடிக்கும். அதனால் பலூன் உடச்சிருக்கும் பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி ஐயப்பா டிராவல்ஸில் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் சென்னை போயிருக்கிறேன்னுங்க. ஹைதராபாத் மும்பை இன்னும் போனதில்லை. நீங்கள் யாராவது ஹைதராபாத் மும்பை சென்னை போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஎம்எஃப் அடுத்து டிஎம்எஃப் கேட்பாங்க, என் பேரை சொன்னால் டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்னு தெரியலீங்க. நான் வேணா ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், டிஎம்எஃப் பேரை சொன்னால் டிஸ்கவுண்ட் கிடைக்குமான்ட்டு. வால்வோ மல்டி எக்ஸல் 9600S. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டுங்க. இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை, இதான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க இந்தியாவில். 2 வண்டி அட் அ டைம்லைங்க. நேற்று பெங்களூர் டெலிவரி, பெங்களூர் முடிச்சுட்டு நேராக இங்கே கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்த உடனே ஃபஸ்ட்டு ட்ரிப்பு ஹைதராபாத். வேறு என்ன அழகாக குறி எனக்கு இதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டுக்கு இந்த வண்டியில். அட்டகாசமாக இருக்குது குஷன் சீட்டு. அநேகமாக மும்பை ஒரு ட்ரிப்புங்க, ஹைதராபாத் ஒரு ட்ரிப். கண்டிப்பாக இங்கே சீட்டில் போகணுங்க. ஸ்ரீ ஐயப்பா ட்ராவல்ஸ் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு தனி விளாக் போடுறேங்க. டோல்கேட் வந்துருச்சுங்க, டோல்கேட் வந்துருச்சு. சும்மா இன்ஜின் ஒரு துளி சத்தம் கேட்குதுங்களா? நான் எவ்வளோ மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். பின்னாடி இருக்குது இன்ஜின். நான் பின்னாடி போய் நிற்கிறேன், அங்கேயே சத்தம் கேட்கல. இன்ஜின் கிட்டே போய் நின்னாலும் அங்கே இன்ஜின் கிட்டேயும் சத்தம் கேட்கல. நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அப்படியா. 410 HP அது பழைய இன்ஜின். அதுதான் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். இது 350 HPங்காட்டி கொஞ்சம் நாய்ஸி கம்மியாக இருக்குது. எவ்வளோ தூரம் போகிறேன்னு கேட்குறீங்களா? இன்னும் இன்னொரு 20 கிலோமீட்டருங்க ட்ராவல் பண்ணணுன்னு ஒரு ஆசை. புது வண்டி வேறீங்களா, அதனால் ஒரு கருமத்தம்பட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30-35 கிலோமீட்ரு. டோல்கேட் என்ன டிராஃபிக்கு, டோல்கேட்டு இருங்க. டோல்கேட் முடிஞ்சோன்னு கண்டினியூ பண்ணுறேன். டோல்கேட் முடிச்சு கிளம்பியாச்சுங்க. எல்லோ கலர் லைட் தான் கொடுத்துருக்காங்க. லைட் போட்டிருக்காங்க, ஆல்ரெடி எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. எல்லோ லைட். லைட் பவர் நல்லா இருக்கேண்ணா? பவருக்கு நல்லா இருக்கு. பழைய வண்டியோட நல்லா இருக்கு. நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. B11R எக்கச்சக்கமான அப்டேட்டு வண்டியில். நிறைய சென்சார்ஸு, இன்ஜினு தான் மிகப்பெரிய அப்டேட். மைலேஜ் அண்ட் இன்ஜின் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நீ அடுத்த பஸ் ரிவ்யூ வேணால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வேணால் அடுத்து ஏதாவது வேறு ஏதாவது பஸ் வந்தால் ரிவ்யூ பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பண்ணுறேன்னா பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு. உங்களுக்கு கேபின் ரைட் பிடிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஎல்லாம் ஆமாம், எனக்கு கருமத்தம்பட்டி வர போகுதுங்க. நான் உங்களுக்கு இறங்குறேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டேன். 4-4:15 5:30 வரைக்கும் ட்ராவல் பண்ணியாச்சு. 1.25 மணி நேரம், ஒரு 35 கிலோமீட்ரு. ரொம்ப சந்தோஷம். சரிங்க, நான் கீழே இறங்கிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேங்க.